நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட். ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் எனக்கு இதை சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க சமைக்கிறதா இருந்தா சமைச்சுக்கலாம், இல்ல மேட் யாராவது வச்சுக்கலாம். ஏங்க பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா? காலங்காலமா பொண்ணுங்களை அடுப்படியில் தானே வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சமைச்சு கொட்டவா நாங்க கல்யாணம் பண்றோம். எனக்கு வேலைக்கு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜும் போறதா ஐடியா இல்ல. நீங்க வேலைக்கு போலனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்ணுவா? நீங்க போங்க. நானா? வீட்டை நான் பாத்துக்கிறேன். எனக்கு சமைக்க கூட தெரியும். வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஓ சூப்பர். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஆம்பளை வேலைக்கு போல. அட என்னங்க நீங்க இன்னும் ஓல்டு மைண்ட் செட்லயே இருக்கீங்க. ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்ன? நான் அப்படி சொல்ல. அது மட்டும் இல்லாம நாங்க என்ன உங்களுக்கு சம்பாரிச்சு கொட்டுவா கல்யாணம் பண்றோம்? ஹலோ ஹலோ, தம்பி அடுப்புல பால் போட்டுறீங்க, ஆஃப் பண்ணிடுறியா? உன்னை நம்பிதான் போறேன், பொங்க விட்டுறாத. கோதாவரி டீ இந்தா போட்டு தரேன் மாமா. தம்பி பால் ஆஃப் பண்ணியா? அவனா நீ கிஸ் அடிச்சுக்கலாம். The Bluetooth device is connected successfully. மாங்காய் காயா பழமா? மாங்காய் பேர்லே காய் இருக்கு, அப்புறம் எதுக்கு காயா பழமான உங்களுக்கு டவுட்டு? உங்க கொஸ்டின் ரிஜெக்டட். ஹலோ டாக்டர், நான் தான் மனோ ஒய்ஃப் பேசுகிறேன். சொல்லுங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். அவருக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பற்றி பேச தான் கால் பண்ணேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவர் ரொம்ப நாளா தூக்கத்திலே பேசிட்டே இருக்கார் டாக்டர், அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா சரி பண்ணிடலாம். அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து மருந்து மாத்திரைக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 2வது வழியில பாத்தீங்கன்னா செலவே இல்லாம சரி பண்ணிட முடியும். செலவே இல்லாமையா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. அந்த 2வது வழி சொல்லுங்க. பகல்ல நீங்க மட்டும் பேசாம அவரையும் கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா அவர் நைட்டு தூக்கத்துல பேச மாட்டாரு. எவ்வளவு தொட்டா சிலிங்கல அம்மா, இங்கம்மா இங்கம்மா இங்கம்மா. என்னடா இது பாருமா, எவ்வளவு தொட்டா சிலிங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? 4 வருஷமா கட்டி வச்சுக்கோங்க கூட ஒரு தொட்டா சிலிங்க. இதுல ஒரு தொட்டா சிலிங்க சாமி. ஏண்டா பக்கத்து வீட்டு போய் உன் கூட படிச்சேன், கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ பல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிற. சரவணே, என்னம்மா? பக்கத்து வீட்டு போய் உழைச்சு குடும்பத்தை தாங்குறேன், நீ விடிய விடிய தூங்கிக்கிட்டு இருக்கிற. என்ன போறிய? மோர் வாங்க 10 ரூபா காசு கொடுமா. ஏண்டா பக்கத்து வீட்டு போய் சம்பாரிச்சு கார் வாங்கிட்டேன், நீ மோர் வாங்க எனக்கிட்டே காசு கழுடா. என்னப்பா? பக்கத்து வீட்டு போய் ஏதோ பொண்ணை கூட்டிட்டு வந்தானாங்க. அப்படியா? அதுக்கு என்னப்பா? இப்ப மட்டும் அவன மாதிரி இதுன்னு சொல்ல மாட்டீங்களா? நானும் ஒரு பொண்ணை கூட்டி வரேன். கூட்டிட்டு வந்தா அப்படிதாப்பா விளக்கமா தட்டி விடுவோம். உனக்கு என்ன பிடிக்குமா, உங்க அம்மாவை பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா, உங்க அம்மாவை பிடிக்குமா? 2 பேரையுமே பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்குமா? 2 கண்ணு இருக்கு, இந்த கண்ணு. ஓ அப்படியா, சரி. இப்போ ஒரு 3வது கண்ணா கொண்டு வரேன். சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு அந்த குழந்தைய பிடிக்குமா, என்ன பிடிக்குமா? குழந்தை நமக்கு பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நமக்கு. சரி, உண்மையில ரொம்ப பிடிக்குமோ? ஓ அப்படியா, குழந்தைய தான் பிடிக்குமா? அப்ப என்ன பிடிக்காது? இல்ல உனக்கு பிடிக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் என்னதான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் குழந்தைய பிடிக்கும். நான் தான் குழந்தை தானடி. நீ வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள நான் அந்த குழந்தைய தூக்கி போட்டுருவேன். தூக்கி போடுவேன். ஆமா,
நான் சைக்கோ. இல்ல சைக்கோ நீ. உனக்கு என்னதான் பிடிக்கும்? எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கணும். பிடிக்கும் இல்ல பிடிக்காது. என்ன மட்டும் தான் உனக்கு பிடிக்கணும். குழந்தை. ஆனா குழந்தை எனக்கு பிடிக்கும். எனக்கு யாரு ஃபர்ஸ்ட்னா நான் அந்த குழந்தைய தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஒன்னதான் சொல்லுவேன். ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் நானா தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையா இருக்கணும். இல்ல நீ பைத்தியம். புரிஞ்சுதா? புரிஞ்சு. நீ பைத்தியம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏய் புஷ்பானாப்பா. ஐயோ மறந்துருச்சே டைலாக். இது நான் சொல்றேன். புஷ்பானா பை இல்ல புஷ்பானா ஃபயர்டா. இந்த பானுனா பயிருடா. இரவு முழுதும் ஊற வச்ச பயிருடா. அது எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? அந்த பயிர்டா நானு. பயிறு மத்த எல்லாம் மயிருடா. இந்த பவுன் என்ன நினைச்ச? பண்ணுடா ஷகிலா பண்ணுடா. உன்னெல்லாம் சீண்டிடுவேன். நீ சீண்ட கூடாது. நான் தான் சீண்டுவேன். என்ன பண்றேன்னு நீ பாரு இந்த ரோட்ல.